guys, so நம்ம பாண்டிச்சேரியில அப்படியே ஒரு ஈவினிங் டைம்ல காத்தோட்டமா வரும்போது ஒரு விஷயத்தை செம்மையா கண்டுபிடிச்ச இது வந்து ஒரு சீரியஸாவே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது வந்து லோ பட்ஜெட் ரூம்ஸ் இன் பாண்டிச்சேரி. லோ பட்ஜெட்னா லோ பட்ஜெட், இதான் லோ பட்ஜெட்ன்ற மாதிரி ஒரு மீம் டெம்ப்ளேட் வரும் பாத்தீங்களா? இதுதான் டைரக்ஷன், இதுதான் படம்ன்ற மாதிரி, இதுதான் ரூம்ஸ் லோ பட்ஜெட், இதான் லோ பட்ஜெட்ன்ற மாதிரி ஒரு ஆளுக்கே வந்து 399 ரூபாய்க்கு ரூம்ஸ் தந்துட்டு இருக்காங்க வீக் டேஸ்லயே வந்து. ஓகேவா? ஸோ 399 ரூபாய்க்கு ரூம்ஸ் தராங்க. இது யார் பண்றதான்னு கேட்குறீங்க? நம்ம பாண்டிச்சேரியில முத்தியால்பேட்டையில் இருக்கக்கூடிய விக்டோரியா ஹெரிட்டேஜில் தாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வரும்போது ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடுக்காக வெல்கமே வேற லெவலில் பண்ணி வச்சிருக்காங்க. வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து 399 ரூபாய் ரூம்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கப்புள் ரூம்ஸ் இருக்குது, 3 பேர் படுகிற ரூம்ஸ் இருக்குது, 4 பேர் படுகிற ரூம்ஸ் இருக்குது, 6-7 பேர் வரைக்குமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ரூம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை டீட்டெயில்டாக போய் வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள. கைஸ், அப்படியே நீங்கள் ரூமுக்குள்ள வந்தீங்கன்னா மேலே போனால் உங்களுக்கு பல ரூம்ஸ் இருக்குங்க. சிசிடிவி கேமராவோட கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு பஞ்சமே இல்லைங்க. இங்கே வந்து பயங்கர சேஃப்டியான விஷயம் நிறைய கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டியில் அவ்வளோ லாக்காக இருக்கும் இங்கே வந்து. ஸோ கெஸ்ட்டு வரீங்கன்னா சும்மா ஃப்ரீ டைமில் வீட்டில் இப்போ ரூம்ஸ்லேயே ஸ்டே பண்ணுறீங்க போகிறீங்கன்னா அப்படியே ஃப்ரீ டைமில் இந்த மீன் கூட ஜாலியாக விளையாடுங்க. பெரிய ஒரு மீன் தொட்டியாக வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, காமனாக ஒரு ஃப்ரிட்ஜு இருக்குது. இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், மேலே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ நீங்கள் சம்திங் ஏதோ ஒரு பாட்டில் கிட்ட இடத்துல இருந்தீங்கன்னா அழகாக இங்கே ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க ஒரு ரூம்ஸ் என்னன்னா, இந்த ரூமில் ஒரு 7 பேர்கிட்ட தங்கி ஏன்னா தலகானே அப்படி பாருங்களா, 1 2 3 4 5 6 7 8. ஏன்னா பெரிய சைஸ். அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா மேட்ரஸ்மே நம்ம கீழே இங்கே போட்டுக்கலாம். அதான் சொல்றேன், ஒரு 10 பேர் தாராளமாக படுத்துக்கலாம். 10 பேர் வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. 3,999 வார நாட்கள்லேயே வந்து ஒரு ஆளுக்கு. அப்புறம் என்ன, ஒரு 10 பேர் வரீங்க அப்படியே கும்முன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும். அது மட்டும் இல்லை, உட்காரத்துக்கான இடமும் சேர்த்தே கொடுத்துருக்குறாங்க. ஒரு டிவி வித் ஏசியோட கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன சொல்லவா வேணும், மஜாட் பண்ணுறதுக்கு ஒரு வெயிட்டான ஒரு இடம் தான் வந்து. ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கிற சோப்பு டவல் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய சைஸ் ஹீட்டரவே இருக்கும். ஆமாம், இது ஒரு பெரிய சைஸ் ஹீட்டர். அப்படி சுடு தண்ணியில் வந்து அடுத்த குளிக்கிறதுக்கு நம்ம வந்து வசதியாகவே இருக்கும். இப்போ ஒருத்தவங்க குளிச்சுட்டு வராங்கன்னா சுடு தண்ணி தீர்ந்து போயிடும் அப்படிலாம் இல்லை. பெரிய சைஸ் ஹீட்டரவே போட்டு இருக்கிறாங்க. வித் டேபிள் ஃபேன் கீழே படுக்கிறவங்க சப்போஸ் ஏசி பத்தலாலும் அதுலேருந்து ஓரளவு கூலிங் எடுத்து கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஏசி டென் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன்ல, மேலேயே ஒரு 6 பேர் கிட்ட படுக்கலாம். கீழே எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இந்த டேபிள்லாம் தூக்கிட்டா எதாவது சொல்கிறேன், ஒரு 10 பேர் ஒரு 5 பேர் அழகாக இந்த ரூமில் படுத்துக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரூம்ஸ் தான் இது வந்து. ஸோ இந்த ரூமோட நம்பர் 2. ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. ஓகேவா? இந்த ஒரு 1 நம்பர் ரூம் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து கப்புள் ரூமு. ஸோ அதையும் போய் பார்த்துடலாம். ஸோ 2 நம்பர் ரூம் 1 நம்பர் ரூமுக்குள்ளே நம்ம அடி எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. திறக்கும் போதே இங்கே எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் வச்சிருக்காங்களே. இப்போ உள்ள எத்தனை பேர் படுக்க முடியும் தெரியலையே. சரியான ஒரு ரூம்ஸ் தான் போல. ஏசி இங்கே வரைக்கும் அடிக்குது, காத்தாங்க ஓடுறது. ஸோ ஃபேனோட சேர்த்தே கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர், இங்கே ஒரு 2 பேர், இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் போட்டாங்கன்னா ஒரு 3 பேர். ஸோ ஒரு 5 பேர் வரைக்கும் தாராளமாக இந்த ரூமில் படுத்துக்கலாம். இங்கே எல்லா கம்ஃபர்டபுளும் சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. டிவிக்கு பஞ்சம் இல்லை, ஏசிக்கு பஞ்சம் இல்லை. ஸோ ஃபேன், பாத்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டாச்சோட சேர்த்தே கொடுத்துருக்குறாங்க. ஸோ உட்காந்து போகிறதுக்கு ஒரு மூங்கில் சேரோட சேர்த்தே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன, ஸோ ஆர் வெயிட்டிங். ஸோ ஒரே பயணத்தை போட்டுருங்க நம்மளோட விக்டோரியா ஹெரிட்டேஜுக்கு வந்து. ஓகேவா காய்ஸ்? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த ரூமில் நீங்கள் பாய்ஸாக வரீங்கன்னா திட்ட ஒரு 6-7 பேர்கிட்ட நீங்க இந்த ரூமை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நீங்க மேலே ஒரு கிங் சைஸ் பெட் தான் போட்டுருக்காங்க, கீழே கிங் சைஸ் பெட் தான் போட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு 3 பேர், இங்க ஒரு 3 பேர், எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ரஸ் கூட அங்க ப்ரொவைட் பண்றாங்க. இதை தூக்கிட்டா கூட ஒரு 7-8 பேர் வரைக்கும் இந்த ரூம்ல தாராளமா தங்கிக்கலாம். பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் பிரைஸில் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன்ல நம்பருக்கு அப்படியே கால் பண்ணுங்க. இப்போ ஒரு பாய்ஸ் கூட்டமாக வரீங்க, ஒரு 7 பேர் வரைக்கும் தாராளமாக இந்த ரூமில் படுத்துக்கலாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வித் ஏசியோட கொடுத்துருப்பாங்க. கீழே உங்களுக்கு ஒரு டிவியுமே இருக்குது. பாய்ஸ் கூட என்ஜாய் பண்ணது, பாட்டு போட்டு அப்படியே யூடியூப் ப்ரீமியம் எல்லாமே இருக்குது. பாட்டை போட்டு ஜாலியாக ஒரு குத்தாட்டத்தை போட வேண்டியதான் இந்த இடத்துல வந்து. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து உள்ள ப்ரைவேட்டாகவே உங்களுக்கு ஒரு பாத்ரூமே இருக்குது. அது அட்டாச்சு பாத்ரூம்னுவாங்களே. ஸோ அட்டாச்சாக ஒரு பாத்ரூமே கொடுத்துருக்காங்க, வித் ஹீட்டரோட கொடுத்துருக்காங்க. இப்போ குளிர் வேறு பயங்கரமாக. ஸோ இந்த சீசனில் சுடுத்தண்ணில் குளித்துக்காக கொடுத்துருக்காங்க. நல்ல நீட்டாகவே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மிரர் காலையில் வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு. ப்ளஸ் இந்த இடத்துல கூட ஒரு மேட்ரஸ் போட்டு எக்ஸ்ட்ரா கூட ஒரு ஆள் படுத்துக்கிறாங்க. ஒரு 7 பேர் ஆக்குபை பண்ணதுக்கு இந்த ரூமில் நீங்கள் தாராளமாக தங்கிக்கலாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விக்டோரியா ஹெரிட்டேஜ் தாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க, அடுத்தது என்ன ரூம் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப்புள் ரூம் தாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 3 பேர் வந்தால் கூட தங்கிக்கலாம். மேலே 2 பேர் எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ரஸ் போட்டாங்கன்னா கீழே ஒரு ஆள் படுத்துக்கலாம். ஸோ ஒரு 3 பேர் பாய்ஸ் வரீங்களா, இல்லை ஒரு கப்புள் வரீங்கன்னா இந்த ரூம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். உள்ளே வரும்போதே நல்ல மனமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அடிச்சிருக்கிறாங்க. இது கேமராவில் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ உள்ளே வரும்போது எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லை, ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இங்கே ஒரு பாத்ரூமே கொடுத்துருக்குறாங்க. வித் டிவியோடு இருக்குது, பாட்டில் ஓடுது, தெரியுதா? ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட திங்ஸ்லாம் வச்சுக்கலாம், உங்களோட ட்ரெஸ் ஹேங் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரீமியமான பெட் கிளாத் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தெரியுதா, ப்ரீமியமாக ஒரு பெட் கிளாத் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சீசனுக்கு நல்ல குளிரும், அதுக்கேற்ற மாதிரி வெயில் சீசன் வந்து உங்களுக்கு ஏசி இருக்கும், சீசன் வந்து உங்களுக்கு ஃபேன் போட்டு இருக்கிறது, உள்ள பார்த்தீங்கன்னா ஹீட்டரோட தான் வச்சிருப்பாங்க, எல்லா ரூமுமே ஹீட்டர் தான் போட்டுருப்பாங்க, அந்த பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த ரூம் பார்த்தாச்சு. அடுத்தது கப்புள் ரூம் போய் பார்க்கலாமா गाइस? ஸோ நீங்கள் கேட்ட அந்த 399 ரூம்ஸ் இதுதாங்க. ஸோ பர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 399 ப்ரொவைட் பண்ண இருக்கிறாங்க. இந்த ரூம் வந்து ஒரு கப்பலாக வரும்போது எங்கிட்ட பட்ஜெட் இல்லைப்பா, இதான் பட்ஜெட் அப்படின்னீங்கன்னா பர் பர்சனுக்கு வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து 399 தாங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 பேர் தாராளமாக இந்த ரூமில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வித் டிவி வித் ஏசியோட கொடுத்துருக்காங்க. மேலே வேணா ஃபேன், இப்போ குளிர் சீசனில் அதனால ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெயில் சீசனில் ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேர் தாராளமாக படுத்துக்கலாம். பர் பர்சனுக்கே பார்த்தீங்கன்னா வந்து 399 ரூபாய் தாங்க தராங்க. இதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து விட்டு அட்டாச்சு பாத்ரூமோடய கொடுக்குறாங்க. சீலே பார்த்தீங்கன்னா ஹீட்டரோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்லேயும் ஒரு பயங்கரமாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த ரூம்ஸில் வந்து டிவிலாம் பயங்கரமாக இருக்குதியா, என்ன இதெல்லாம் வந்து அதே பண்ணுறீங்க, இந்த ரூம் இந்த ப்ரைஸுக்கு எப்படி அதெல்லாம் கொடுக்குறீங்க, உங்களால் மட்டும் எப்படி முடியுதுன்னு கேட்டால் எங்களால் முடியும் ப்ரோ, எங்களுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கஸ்டமர் தான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பட்ஜெட்லேயே கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த வேலைக்கு வந்து. ஸோ டேக்ஸாமே போக வந்து ஒரு சூப்பரான ப்ரைஸஸ் தாங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உங்களோட ஒரு ப்ரூஃப் வந்து கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் வந்து இங்கே ரூம் இங்கே புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அது ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த பால்கனி பார்க்கும்போது அப்படி வரீங்கன்னு வைங்களா, அப்படியே இந்த ரோடோட வியூலாம் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கலர் லைட்ஸ்லாம் போட்டு ஸ்டார்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம முத்தல்பேட்டை ரோடில் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா கடையும் இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பக்கத்தில் இது நியர்பைலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 10 பில்டிங் தள்ளலாம் பெட்ரோல் பேங்க் இருக்குது. நீங்கள் பைக்கில் வந்து அங்கே கூட பெட்ரோல் போட்டுக்கலாம். ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் எக்கச்சக்கமான ஹோட்டல் இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல ஹோட்டலே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்து பீச்சுக்கே போயிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்துருப்பீங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்தாலுமே சரி, இல்லை 3 பேர் வந்தாலுமே சரி, இல்லை 4 பேர் வந்தாலுமே சரி, இல்லை 6 பேர் வந்தாலுமே சரி, இல்லை 10 பேர் 15 பேர் வந்தாலுமே சரி, ஒரே ரூமில் தங்குற மாதிரி நம்மக்கிட்ட ரூம்ஸ் இருக்குது. ஒரு ஆளுக்கு வீக் டேஸில் அதாவது வந்து 399 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. வீக்கெண்டில் ப்ரைஸ் மாறும், அது நீங்கள் வரும்போது ஃபோன் வச்சு கேட்டுங்க. ப்ரோ வந்து வீடியோவில் வந்து 399 ரூபா தான் சொன்னார், நம்ம பேங்க் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு தான் அந்த வேலை, அதுவும் வந்து வார நாட்களில், தமிழில் தெளிவாகவே சொல்கிறோம், வார நாட்களில் தான் 399. வீக்கெண்டில் ப்ரைஸ் மாறும், நான் ப்ரைஸ் சொல்லலை, ஏன்னா அது ப்ரைஸ் மாறும் சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபெஸ்டிவல்லாம் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும். நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், கண்டிஷன் அப்ளை தான். ஓகேவா? பாய்.